ரெடி, கேமரா, ரோலிங், ஆக்ஷன். இன்னைக்கு நாம ரெண்டு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதில் ஒன்று பராசக்தி. என்னப்பா பராசக்தின்னு வச்சுருக்கீங்க, அதுக்கு தீய சக்தின்னு வச்சுருந்தா சால பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கருத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இரண்டாவதாக எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா திரௌபதி 2. அதுவும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறது. இதில் நம்ம திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறதுனால சின்னதாக ஒரு கவிதையை சொல்லி ஆரம்பிக்கலான்னு ஒரு நப்பாசை சொல்லட்டுமா? உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமணமே, உடையவள் பொதுநலமே, அன்பே அழகே உயிரே இன்பமே, இன்பத் தென்றலே பனியே கனியே பலரச சுவையே, மரகத மணியே மாணிக்க சுடரே, மன்மதை விளக்கே. இந்த கவிதையை சொல்லி ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்டேன். எப்படியோ திக்கி திணறாமல் ஆக சொல்லி முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கவிதையை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம படத்தை பற்றி பார்க்கலாம். பராசக்தி. இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டது? நம்மளோட வரலாற்று கதை. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழக மக்கள் போராடி உயிர் தியாகம் செய்து இங்கே ஹிந்தி திணிக்கப்பட்டதை தடுத்தார்கள். இதுதான் கதை. அதற்கான வரலாற்று காவியமாக எடுக்கிறேன்னு சொல்லி சொதப்பி வச்சுட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது முதல்ல பேன் இண்டியா மூவி அப்படின்னா ஹிந்தியில் எடுத்தாங்க அப்படின்னா தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு கோஷம் அதில் இருக்குமா? ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம்ன்ற கதை அதில் சொல்லப்படுமா? தெலுங்கில் எடுக்கப்படும் போது இதில் தமிழ் வாழ்க அப்படின்றது அதில் குறிப்பிடப்படுமா? இதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டினாக இருந்தாலும் மேலும் சில கேள்விகள்லாம் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, தமிழர்கள் தான் ஹிந்தி திணிப்புக்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த உயிர் தியாகத்தை திராவிடர்கள் அவங்களோட பெருமையாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் உயிர் தியாகம் செய்தது தமிழர்கள். ஆனால் அந்த பெருமை போய் யாருக்கு சேர்ந்ததுன்னா அது திராவிடர்களுக்கு போய் சேர்ந்து போச்சு. இதில் இன்னொன்று, ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீரோயினை லவ் பண்ணுறது, 2 டூயட் பாட்டு பாடுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. அங்கங்கே ஹிந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. இதில் முக்கியமாக காங்கிரஸ் அரசாங்கம் தான் இங்கே ஹிந்தியை திணிச்சுது அப்படின்றதான உண்மை. அப்படி இருக்கும்போது இவங்க காங்கிரஸை பெருசாக அடிக்காமல், ஏன்னா அடித்தா இங்கே கூட்டணியில் எங்கே அடி விழுந்துடும் இடி விழுந்துரும்ன்ற பயத்தில் அதெல்லாம் குறிப்பிடாமல் ஏதோ ஜெயம் ரவின்ற ஒரு அதிகாரி, அதாவது ஜெயம் ரவி கிடையாது, ரவி மோகன் அவர் இருக்கார்ல, அவர் தான் இங்கே ஏதோ ஹிந்தியை கொண்டுட்டு வரதுக்காக பாடுபட்ட மாதிரி மொத்த கதையுமே அவர் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், நான் பார்க்கல. இந்த படத்தை பார்க்காம, அதாவது பராசக்தி படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி 2 எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ரசிகர்களா நீங்கள்? என்ன மாதிரி நீங்களும் அப்படின்னா ஆமாம் அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் அந்த கோஷ்டி தான். நான் பராசக்தி படம் பார்க்கல. மொழி வேணும்னா படிக்க போகிறோம், இல்லைன்னா இல்லை. நமக்கு ஆங்கிலமே தத்து குத்து, தமிழே அந்த லட்சணம் தான் திராவிட ஆட்சியில் நம்ம படிக்கும்போது. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த வரலாற்றை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வரக்கூடிய தேர்தலுக்கான ப்ரொபகண்டாவாக இதை பயன்படுத்தலான்னு பார்த்தாங்க. பப்பு வேவில் இந்த படத்தை எடுத்தது யார் தெரியுங்களா? ரெட் ஜெயின் மூவிஸ். இன்பநிதி அவர்கள். யார் அவர்? கருணாநிதி அவர்களோட பையனோட பையன் கொள்ளு பேரன் எடுத்திருக்கிறாரு இந்த படத்தை. இதில் மொழிக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லி உண்மை கதையை எடுத்திருந்தா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும். ஆனால் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹீரோயின் கிட்ட தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்கிறாராம். அது ஏன்னு தெரியல. இது யாரை வச்சு இந்த கதை, அதாவது சிவகார்த்திகேயன்னா யார், அது அந்த மொழி போராட்டத்திற்காக பாடுபட்ட நபரில் யார் அவர் அப்படின்றது தெரியல. அது மாதிரி அண்ணாதுரை அவர்களையும் இதில் இழிவுபடுத்திட்டாங்க. கரப்பெல்லாம் காட்டுறதுக்கு தான் அண்ணாதுரை அவர்களை காட்டினீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியும் வைக்கப்படுகிறது. இன்னொன்று, இதில் நடித்த நடிகர்கள்லாம் நடிகர்களாகவே இருக்கிறாங்க. இது ஒரு சினிமேட்டிக்காக இருக்குது. இது வரலாற்று கதையாக சொல்லப்படலை. முதல்ல அந்த உண்மை கதையவே இவங்க எடுக்கலை, மாற்றி எடுத்துட்டாங்க. இன்னொன்று, நடிகர்கள்லாம் இதில் பொருந்தியே போகலை. அவங்க நடிப்பே சரியில்லை. காசு கொடுத்தா கூட நடிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு நின்னாராட்டுக்கு சிவகார்த்திகேயன் அப்படின்லாம் சொல்லி அவர் மேலேயும் விமர்சனம் வைக்கப்படுகிறது. இந்த ஜெயம் ரவினே வருதுப்பா, அவர் பேர் என்னப்பா, ரவி மோகன், அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா தேட்டர்லாம் சும்மா காற்று வாங்குதுங்க. தேட்டர்லாம் காற்று வாங்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜனநாயகன் படத்தை. இந்த படம் பராசக்தி முந்திருச்சு, இந்த வியூஸில், யூடியூப்பில் வியூஸில் முந்தி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் இப்போ தேட்டர்லாம் சும்மா காற்று வாங்குது. அந்த படத்துக்கு போய் கும்பலாக இருந்து தேட்டருக்குள்ளே நான் கூட ஏதோ படம் பார்க்க போனாங்கன்னு நினச்சா அங்கே போயிட்டு பராசக்தி அப்படிங்கும்போது தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி ஒழிக அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுட்ருக்காங்க மக்கள்லாம். ஆகவே இந்த பராசக்தின்னு ஒன்று எடுத்து அவங்க நடிகர்களோட கெரியரும் வந்து கேள்விக்குறியாகி போச்சு, டைரக்டரோட இதுவும் கேள்விக்குறியாகிடுச்சு. ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக எடுத்த படம்லாம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருந்திருக்கான். இறுதி சுற்று, சூரரை போற்று இதெல்லாம் வந்து அவருக்கான வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அதாவது ரூலில் முடிஞ்சதுன்னா இவருக்கு ஒரு பெரிய இதாக முடியும் போல். அதனால தான் இந்த படத்துக்கு பேர் புறநானூறுன்னு தான் வைக்கலான்ட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கும்பல், இந்த திராவிட கும்பல் தான் ஏதோ மாற்றி வச்சுட்ருக்கு போல். இதுக்கு வந்து பராசக்தின்னு வைங்க, சும்மா பத்திக்கும், எது தீ பத்திக்கும் அப்படின்னாங்க. தீயெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நீதி பரவட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டாங்க. அது மாதிரி இவங்க வந்து இறுதி சுற்று, சூரரை போற்று, இவருக்கு சங்கருக்கு பாருங்கள் இன்னுன்னு முடிஞ்சுன்னா அவர் ஹிட் அடிக்கும். இந்தியன், இப்போ இந்தியன் 2ன்னு போகும்போது போயிடுச்சு. இந்தியன், எந்திரன், இந்த மாதிரி வந்து ஜென்டில்மேன் இந்த இன்னில் முடியும் போது அவருக்கு வந்து ஹிட் அடிக்கும். அதே மாதிரி இந்த டைரக்டருக்கு வந்து ரூலில் முடிஞ்சதுன்னா இவங்களுக்கு ஹிட் அடிக்கும் போல். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பராசக்தின்னு வச்சதுனால தீ வந்து அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே தீ பரவட்டும் அப்படின்றது எதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா திரௌபதி 2க்கு பொருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தது இல்லை, அதில் ஓப்பனிங்லேயே ஒரு மாசான ஒரு டைலாக் வருங்க. என்ன அப்படின்னா நெருப்பிலிருந்து பிறந்தவள் இந்த திரௌபதி அப்படின்ட்டு இருக்கும். அதனால் திரௌபதி அதுக்கு தான் தீ பரவட்டும் அப்படின்றது சரியாக இருக்கும், சால பொருத்தமாக இருக்கும். இவங்க வந்து எவன் எழுதி கொடுத்தான்ற இவன் இப்படி வசனம் பேசிட்டு போகிறான்ற மாதிரி அந்த படத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி. எங்கே பரவுச்சு, தீயாக பரவுச்சு, அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் அணைஞ்சு போச்சு, யாரும் தேட்டர் பக்கம் போகல. ஆனால் இந்த படத்துக்கு இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா பராசக்தி மொழிக்காக எடுத்த படம், ஆனால் அதில் பல குளறுபடிகளை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் திரௌபதி 2 இந்த மண்ணுக்காக எடுக்கப்பட்ட படம், இந்த வரலாற்று படம், இந்த மண்ணுக்கான படம், இப்போ அவசியமான தேவையான ஒரு படம். இதை நம்ம சொல்ல போனால் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்ததா, சாவா, இந்த மாதிரியான ஒரு பட வரிசையில் இந்த படமும் அமையும். நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு வசனமும் சும்மா செதுக்கி வச்சிருக்கிறாரு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் மிரட்டலாக பண்ணியிருக்கிறாரு. இவராக இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி திமுக காரங்க திக காரங்களாம் சும்மா வெடவெடுத்து போய் நிற்பாங்க. அந்த அளவுக்கு சும்மா மிரட்டி விட்டுருக்கிறாரு, சும்மா தரமாக இறக்கியிருக்கிறாரு இந்த ட்ரெய்லரு. அதே மாதிரி பாட்டுங்க, அவரே ஆசைப்பட்டு சின்மயி குரல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அவங்க நல்லா பாடுறவங்க தான், நல்லா வாய்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து திரைத்துறையில் பாடுவதற்கு அவருக்கு வந்து தடை போட்டிருந்தாங்க, திரைப்படங்களில் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் மீறி அவங்கள பாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பாட வச்சா, ஆனால் இவங்க அதில் நான் வந்து பாடினதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களாம். அதனால் நீ என்ன மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டே என்னதில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்க போகிறாராம் அந்த படத்துலேருந்து அந்த பாட்டையே. அடுத்ததாக ஒரு பாட்டு அதில் வந்து ராமா ராமா ஹரே ராமா அப்படின்ற ஒரு பாட்டு, அதுவும் சும்மா தூள் கிளப்பி இருக்கிறாரு, பட்டையை கிளப்பி இருக்கிறாரு. ஜிப்ரான் வந்து சும்மா தரமாக இறக்கி இருக்கிறாரு, அவரை பற்றி தெரியும். ஜிப்ரான் அவர்களோட இசையை பற்றி நமக்கு தெரியும். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, அந்த பாட்டு எப்படி வந்து மாசா பண்ணார் அப்படின்றது. அதே மாதிரி இந்த படத்துலையும் எல்லா பாடல்களையும் சும்மா தெரிக்க விட்டுருக்கிறாருன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக அண்ணாமலையார் மண் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு டைலாக் வரும். அது சொல்லும்போது சும்மா அப்படி தான் இருக்கும், சும்மா அப்படி தான் இருக்கும். தியேட்டரில் பாருங்கள் அந்த சீனுக்கு அந்த டைலாகை சும்மா எப்படி தெரிக்க போகுதுன்னு போய் பாருங்கள். இது என்னென்னா, இது திராவிட பொங்கல்னு உருட்டினாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, பராசக்தி பொங்கல்னு உருட்டினாங்களா, ஜனநாயகன் வரலன்றதுனால எங்களை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு இருக்கும்போது நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி இவர் யார் மோகன்ஜி அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த படத்தை களை இறக்குறாரு. திரௌபதி 2 களை இறங்குது. மக்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இது திரௌபதி பொங்கல். திரைத்துறையினர் என்ன சொல்கிறாங்க, இது திரௌபதி பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பராசக்திக்கு உண்மையிலுமே தேட்டர் புக்கிங் ஆகலைங்க. தேட்டரில் போய் பாருங்கள், எந்த தேட்டர் வேணாலும் எடுத்து பாருங்கள், ஆன்லைனில் பாருங்கள், எல்லாமே சீட்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். பொங்கல் வருது, எந்த படமும் வரல, ஜனநாயகன் குறிப்பாக வரல, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு போட்டி போடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு இருக்கும்போது திரௌபதி 2 இவர் இறக்குறது மாபெரும் சம்பவமாக மாறப்போகுது. திரௌபதி 2வா பராசக்தியா அப்படின்ற இதில் நிற்கிது. பராசக்தி பஞ்சு முட்டையான கதையாக மாறி போனதுனால
திரௌபதி 2 தான் இப்போ மக்களோட பெரிய எதிர்பார்ப்போட வரவேற்போட காத்திருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இது வரக்கூடிய 15ஆம் தேதி வெளியாகிறது. 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. வந்த உடனே பராசக்தியை தூக்கி போட்டு திரௌபதி 2வை லோட் பண்ணு அப்படின்ற மாதிரி நடக்க போகுது. ஏன் அப்படின்னா அது நம் மண் சார்ந்த படம், நம் மக்கள் சார்ந்த படம். நாம் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டோம், நமக்கு என்ன நடந்தது, என்ன கொடுமைகள் நடந்தது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். எது எப்படியோ பராசக்தி மொழி சார்ந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாபெரும் ஒரு உருட்டு கதையை, கட்டுமர கதையை கட்டி விட்டதுனால அது பஞ்சு முட்டாயாக மாறிப்போச்சு. அதை ஊதி தள்ள போகுது திரௌபதி 2. இந்த பொங்கல் திரௌபதி 2 பொங்கலாக மாறப்போகுது. அது இந்துக்களுக்கு, தமிழர்களுக்கு மாபெரும் ஒரு ட்ரீட்டாக அமைய போகிறது. நன்றி.